வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதனி சேகராஜா உங்களுடன் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வந்திருந்தேன். என்ன விஷயங்கள் அப்படி என்றால் 9/18/27 பிறந்தவர்கள் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு அதுதான் உங்களுடைய அதாவது பெயரின் முதல் எழுத்து தான் நான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தினுடைய முதல் எழுத்தே அதுதான். உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே உங்கள் பெயரின் முதல் எழுத்து தான். அது சரியாக இருந்தால் உங்களது வாழ்க்கையின் பயணம், உங்களது வாழ்க்கையின் வெற்றி கடைசி வரைக்கும் தொடரும். நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இல்லை என்றால் உங்களது வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது 9/18/27 பிறந்தவங்க உங்கள் பெயரின் முதல் எழுத்து அல்பாபெட்டிக் லெட்டர் ஏ அப்படி என்ற முதல் எழுத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பல சாதனையை புரிந்து வைத்து இருப்பீர்கள். பல சாதனைகளை புரிந்து கொண்டே இருப்பீர்கள். நான் ஸ்டாப்பாக இடைவிடாத உங்களுடைய சக்ஸஸை ஒருத்தரும் நோ ஒன் ஸ்டாப் இட் இன் யுவர் லைஃப். உங்கள் சக்ஸஸை ஒருத்தருமே தடைப்படுத்த முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல் ஏக்கு இருக்குது உங்கள் பிறந்த தேதிக்கு கொண்டவங்களுக்கு. அதுவே 9/18/27 பிறந்தவங்களுக்கு பி எழுத்தில் பெயர் அமைந்திருக்குது என்று எடுத்து வைத்து கொள்ளுங்கள். சக்ஸஸ் ஒரு 35% தான் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். 100% இருக்காது. நீங்கள் எவ்வளோ 100% எஃபர்ட்ஸ் போடுறீங்கனாக்கா அது ரிட்டன் பேக் 35% தான் உங்களுக்கு ரிட்டன் பேக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பெற முடியும். 100 அப்படி திருப்பி வராது. ஆமாம், அதுதான் உங்கள் அல்பாபெட்டிக் லெட்ரு. அதுக்கு என்ன பவர், அந்த பவர் தான் அதுக்கு வேலை செய்யும். அப்போ பி எழுத்துக்கு அவ்வளோதான் இருக்கான்னு அப்படி கிடையாது. அது வேறு ஒரு டேட்டுக்கு போட்டிங்கன்னா 100% அந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பருக்கு போட்டால் இவ்வளோ தான் கிடைக்கும். ஆமாம், அதேமாரி பியில் இருக்குது. ஓக்கு அடுத்து ஒரு பிவில் பெயர் அமைந்திருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களது வாழ்க்கை நீங்கள் வாழாமல் உங்கள் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் வாழுவீங்க. மற்றவர்களது வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சின்ன வயசில் ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே வந்துடும். நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம், ரொம்ப டேலண்டடாகவும் இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸே கிடையாது. ஆமாம், ஏலேருந்து இசட் வரைக்கும் இந்தந்த பிறந்ததிக்கு இந்தந்த எழுத்து தான் வைக்கணும். இதுதான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜின் தலையாய சீக்ரெட்டு. இதில் தான் நான் யாருக்கும் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க வருவாங்க, இதை அதை இதும்பாங்க. நான் சொல்லுவேன், எவ்வளோ விடுங்க என் இஷ்டத்துக்கு. அதில் சில விஷயம்லாம் இருக்குது, சில ரகசியம் இருக்குது. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். நான் பேர் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு வைக்கிறது மட்டும்தான் நினச்சிட்ருப்பாங்க வரவங்க. அப்படி கிடையாது. அந்த பேர் குழந்தைக்கும் பொருத்தமாக இருக்கணும். அந்த பேரை பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கும் பொருந்தணும். அப்படி அவங்களுக்கு பொருந்தாமல் இருந்ததுனாக்கா அந்த குழந்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த பேர் பிற்காலத்தில் அந்த பேர் அந்த குழந்தைய அவங்கள விட்டு விலைக்கு போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி உண்டான பேரை தான் கொடுக்குறது. ஒரு கனெக்டிவிட்டி உள்ள பேர் தான் நான் கொடுக்குறது. அவங்க அதை புரியாமல் எங்களுக்கு நாங்கள் அதை நினச்சேன் இதை நினச்சேன் அப்படி வராதுன்றவன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு விடுறதில்லை. இப்படி தான். அப்புறம் அந்த பேரை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஃபோன் அடிப்பாங்க. ஐயா, குழந்த இமேஜினே பண்ண முடியல, நாங்கள் நினச்சே பார்க்கலாம், அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக, அதுக்கு தான் சொன்னோம் முதல்ல, எங்கே கேட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பேர் அப்படி ஒரு பவர்ஃபுல். அதேமாரி எஸ்ஸில் பேர் இருக்குன்னு வைங்க, ரொம்ப உயர்ந்த போஸ்டில் இருப்பாங்க. வீல் இருக்குது, அதான் இதே தான் எல்லாம் 9/18/27 தான். கண்டிப்பாக பப்ளிக்கில் இவங்களாம் தெரியாத ஆளே இருக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஆமாம், வித் ஃபேமிலியரோடு இருப்பாங்க. புகழ்பெற்ற நபராக இருப்பாங்க. பெரும் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. பெரும்
இவங்க முகம் வெளியே தெரியும், அந்த அளவுக்கு இருப்பாங்க. அது தொழிலதிபராகவும் இருக்கலாம், வேறு துறையிலே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு எழுத்து அதான் சொன்னோம், 7 Z வரைக்கும் சொல்லலாம். ரொம்பவும் சொல்ல வேண்டாமே, ஒரு 4-5 மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. மீதியெல்லாம் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் புரிஞ்சிருது. அப்படி இதை நீங்கள் புரிஞ்சிக்க வர்றது என்ன, யாருக்கு எதை இருக்கணுங்கிறது தான். அதே நேரத்தில் எதை இருக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. அதாவது செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. அதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது முக்கியம் தானே. செய்ய வேண்டியது எது எதுவோ, செய்ய வேண்டாதது எது எதுவோ. இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கிறது. அதே மாதிரி தான் பெயரின் முதல் எழுத்து அல்பாபெட்டிக் லெட்ரு. இது இருக்கணும், அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களை வழி நடத்தும், உங்களை லீட் பண்ணும். இன்றைக்கி நிறைய தகவல் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொடுத்தது தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.